பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டிடிவி தினகரனை சந்தித்தது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய முடிவை திரும்ப பெறுமாறு டிடிவி தினகரனை சந்தித்து வலியுறுத்தினேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தற்போது செய்தியாளர்களிடம் விளக்கி பேசியிருக்கிறார் அண்ணாமலை. எப்படி இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது? இருவருக்கும் இடையே பரஸ்பர மரியாதை இருக்கிறது. அதை பல முறை டிடி அவர்களும் சொல்லியிருக்கிறார், அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் சந்திப்பதிலே வியப்பு இல்லை, சந்திப்பது தவறும் இல்லை. ஆனால் சந்திப்பின் நோக்கம் நிறைவேறுமா என்பதுதான் சந்தேகம். காரணம், டிடிவியின் நிலைப்பாடு என்பது திரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பது. அதற்கான வாய்ப்பு பாரதிய ஜனதா கூட்டணியிலே இல்லை, பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இல்லை. இன்றைக்கு காலையில ஆங்கில தினசரிகளை பார்த்தால் அந்த நிலைப்பாட்டை அண்ணாமலை அவர்களும் டிடிவியிடம் தெளிவுபடுத்தி விட்டதாக செய்திகள் கூறுகின்றன. அப்படி தெளிவுபடுத்திய பிறகு டிடிவிக்கு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வருவதிலே விருப்பம் இருக்காது. ஓபிஎஸ் அவர்களுக்கு இடமளிப்பதிலே இபிஎஸ் அவர்களுக்கும் சிரமங்கள் இருக்கின்றன. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலே அவருக்கு இரண்டு விஷயம் முக்கியம். திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அது ஒரு பார்வை. ஆனால் கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது முக்கியம். ஏனென்றால் கட்சியில பல்வேறு குழப்பங்கள் இருந்து ஒற்றை தலைமை இரட்டை தலைமை பிரச்சனைகளை எல்லாம் முடித்து இப்போதுதான் கட்சியிலே ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கிறது என்று அவர் நினைக்கிறார். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற செங்கோட்டையின் கோரிக்கையை அவர் நிராகரித்து விட்டார். செங்கோட்டையின் பதவிகள் பறிக்கப்பட்டு விட்டன. எனவே திரு ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள் சேர்ப்பதிலே இபிஎஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. திருமதி சசிகலா அவர்களை கட்சிக்குள் சேர்ப்பதிலும் இபிஎஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. டிடி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார், என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டும், அது என்டிஏ கூட்டணியின் பணி என்று அவர் நினைக்கிறார். ஆனால் டிடிவிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தொடர்வதிலே விருப்பம் இல்லை. இது ஒரு வகையான அரசியல் ரீதியாக ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன் இன் பாலிடிக்ஸ் தான். அப்படியான சூழ்நிலையில் அண்ணாமலையின் முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதுபோக திரு டிடிவி அவர்களுக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீதும் மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அண்ணாமலை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறார். நேற்றைக்கு கூட அவர் கேரளாவிலே கூட்டத்தில் பேசும்போது, ஐயப்ப சங்கமம் கூட்டத்தில் பேசும்போது, பினராயி விஜயன் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் நாஸ்திகர்கள், நாஸ்திக தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் என்கிற ரீதியிலே பெரிய அளவுக்கு தாக்கி பேசியிருந்தார். எனவே கேரளா, தமிழ்நாடு இரண்டு மாநிலங்களிலும் இப்போது ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இது அண்ணாமலையின் வியூகமாக தெரிகிறது. அது பாரதிய ஜனதா வியூகமும் கூட. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சிக்கல் என்னவென்றால், தமிழ்நாட்டு அரசியல் அது கொஞ்சம் விசித்திரமானது. திரு விஜய் அவர்கள் அவரது அந்த கூட்டங்களுக்கு பிறகு இப்போது ஏற்பட்டிருக்கிற இளைஞர்கள் மத்தியிலே அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆதரவு, இதையெல்லாம் வைத்து மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணி டிடி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் தங்கள் அணிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், திரு விஜய் அவர்கள் அணிக்கு அவர்கள் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.